பிள்ளைகளே, இன்றைக்கும் இயேசு வாழ்கிறார் உலகத்தில் வந்த தீர்க்கதரிசன சத்தத்தை செய்தி மூலமாக வார்த்தை மூலமாக கேட்பதற்கு ரெடியாக ஆயத்தமாக இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். நன்றி. கடந்த நாளெலாம் புதிய புதிய காரியத்தை கேட்டீங்க. யாரெல்லாம் எப்படி நினச்சிங்கன்னு தெரியலப்பா. எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. இவர் புதிய புதுசாக என்னென்னமோ சொல்கிறாரு. எல்லாரும் ஸ்டைலாக துள்ளி ஆடி குடித்து பிரசவம் பண்ணுறாரு. இவருக்கு செய்தியை கேட்டு என்ன இல்லைங்க, செய்தியை விசுவாசத்தோட கேளுங்க. கற்றை வார்த்தை உங்களுக்கு தரும். பூமியால் போகிறது நீங்கள் தான். நடனமாடி துதிங்க, வசனத்தை கேட்ட தைரியமாக இருங்க. இயேசு வாழ்கிறாருங்க உங்களோட. இயேசு தேடி எங்கே போகிறாங்க? உங்கள் இதயத்தில் இருக்கார். நீங்கள் சந்தோஷமாக இருங்க. துக்கம் வரும்போது, பாடு வரும்போது, நிந்தனை வரும்போது, அவமானம் வரும்போது நீங்கள் உண்மையாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. கர்த்தர் உங்களுக்குள்ள தான் இருக்கார். ஆமீன். அந்த இயேசுவை மட்டும் தேடுங்க. நீங்கள் கிறிஸ்தவனாக இருக்காதீங்க, கிறிஸ்துக்குள் இருங்க. நான் சொல்கிறேன், வார்த்தை வசனம் படிக்கணும்னா கிறிஸ்தவனாக இருந்தால் படிக்காது, கிறிஸ்துக்குள் வாழ்ந்தால் படிக்கும். கிறிஸ்துக்குள் வாழ்கிற வாழ்க்கை தான் ஆவிக்குரிய வாழ்க்கை. கிறிஸ்தவனாக வாழ்கிற வாழ்க்கை எல்லாம் முதலாவது ராஜ்யத்துக்கு இடம் கொடுக்கிறது கிறிஸ்துக்குள் வாழ்கிற வாழ்க்கை. அவை கிறிஸ்தவனா வாழ்க்கை வாழ்கிறது உலகத்துக்குரிய மனுஷக்குள்ள உலகத்துடைய காரியத்தை கண்டு வந்து வாழ்கிற வாழ்க்கை கிறிஸ்தவனா வாழ்கிற வாழ்க்கை. இயேசு தெய்வம் சொல்லிக்கலாம். அப்போ இயேசுவை விசுவாசித்து இயேசு எனக்கு செய்வார். பிள்ளைய நம்பி, புருஷனை நம்பி, எல்லாரையும் நம்பி வாழாமல், அதுக்காக எல்லாரையும் நம்பாமல் வாழாமல், எல்லாவற்றையும் நம்பி எல்லாவற்றையும் விசுவாசித்து கிறிஸ்துக்கு மேலே பற்றல் வைத்து அவர் வழியில் நடக்கும்போது நமக்கு ஒரு நன்மையும் குறையில்லை என்றுதான் அந்த வேதம் நமக்கு போதிக்கிறது. அதுதான் அவன் தான் பெரியவன். யார் பெரியவன்? 1ஆம் அதிகாரம் 1-3 பார்க்கும்போது யார் பெரியவனா இங்கே ஒரு மனுஷனை குறித்து சொல்லி இருக்கு. அது வாசிங்கம்மா. யோபு 1-3 வாசிங்க. ஊர் தேசத்து யோபு என்னும் பேரு கொண்ட ஒரு மனுஷன் இருந்தார். அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தார். அவருக்கு 7 குமாரனும் 3 குமாரத்திலும் பிறந்தார்கள். அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர்மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருகஜீவம் இருந்ததுமன்றி திரளான படைவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தில் புத்திரர் எல்லோரும் பெரியவனாயிருந்தான். இது ஒரு மனுஷன் பெரியவனாக இருக்கான். யார்? நம்ம யோபையா. சொல்லிக்கிறேன். நான் எத்தனை நாள் நான் யோபை பற்றி பேசியிருக்கிறேன். இன்றைக்கும் யோபை பற்றி தான் வருது. பார்த்தீங்களா, பரவராஜ்யத்துக்கு போனதுனால யோபை பற்றி பேசிதான் ஆகணும், தாவீதை பற்றி பேசிதான் ஆகணும். பைபிள்னு போனாலே சாலமோனை பற்றி பேசணும், யோபை பற்றி பேசணும். இதுதான் நான் பேசிட்டு இயேசுவை பற்றி பேசணும். உன்னதமாக உத்தமாக வாழ்ந்த மனுஷங்களை பற்றி பேசி தான் உங்களை கிறிஸ்துக்குள்ள நடத்த வேண்டியது இருக்குது. வேறு வழி இல்லை. ஆனால் இந்த யார் பெரியவன் அப்படின்னு பைபிளில் சொல்லியிருக்கிறான். யோபுங்கிற மனுஷனை அவன் எதத்தில் பெரியவன்? இந்த உலகத்துக்குரிய ஐஸ்வர்யங்களிலும் உலகத்துக்குள்ள ஆசீர்வாதங்களிலும் அவன் பெரியவனாக இருந்தான். உலகத்துக்குரிய காரியத்தில் எல்லாவற்றையும் எல்லா ஐஸ்வர்யம் இருந்துச்சு. அவனை இங்கே சொல்லியிருக்க போது 7 குமாரத்தியே 7 பேர் இருந்திருக்கிறார். ஆடு மாடு ஒட்டகம் கோடி குஞ்சு எல்லாம் என்ன அந்த காலத்தில் என்ன ஆசீர்வாதம் வேணுமோ எல்லாம் விட்டு இருந்துச்சு. அவனுக்கு வேலைக்கு ஆட்கள் இருந்தாங்க. எல்லாமே ஏற்பாடு இருந்துச்சு. எல்லாம்
எல்லாம் தோட்டம் தோப்பு துறவு எல்லாமே இருந்துச்சு. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் அவன் அந்த காலத்தோட உத்தமருமாயிருந்தான், ஒரு சன்மார்க்கருமாயிருந்தான், ஒரு உண்மையுள்ள மனுஷனாயிருந்தான். எல்லாமே அவனுக்கு ஆசீர்வாதமாக இருக்குது. ஆனால் இதுக்கு ரகசியம் என்ன? வேதத்தை நம்ம கடிதங்களெல்லாம் பார்த்துருக்கிறோம். இப்போ நான் வசனத்தை படிக்க போகலை, வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகலை. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். யாருக்கு ரகசியம்னா, இவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் யார் வேலி அடைச்சி வச்சிருக்கிற நீ பைபிள் சொல்லுது. கற்று அல்லேலூயா, ஆமீன். உங்களுக்கு இந்த கதையை சொல்கிறேன், நான் பைபிளுக்கு நேர் போகலை. ஆமீன். தேவப்படுகிறேன். ஒரு நாள் ஒரு பிசாசம் வந்து நிற்கிறான் கர்த்தருடைய சந்ததியில் அவர்கிட்ட. அப்போ அவர் பிசாசு வந்து நின்னோடனே இப்போ யோபனுக்கு மேலே கவனம் வச்சுக்கிட்டு நேரம் பிசாசுக்கிட்ட போய் நின்னா நான் சொல்ல முடியும். அதான் சொல்லுவேன். ஏன்னா யோபுக்கு நேரம் வந்துருச்சு, தரித்திரம் துணக்குது. அப்போ காரணம், இப்போ பிசாசு எங்கே போய் நிற்க, யோபுக்கு மேலே கண்ணு வச்சு தான் அவங்க ஆண்டோருக்கு முன்னால் போய் நிற்கலாம். ஏன்னா கண்ணு வச்சுட்டா இவன் மட்டும் நம்மளத்தோட இல்லை, உண்மையாக இருக்கான்னு. இது அநேக சொல்லுவாங்க, ஆண்டோர பிள்ளைகள் மட்டும்தான் ஆசீர்வாதம், ஆண்டோர பிள்ளைகள் தான் போராட்டம். உண்மையாக நடக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே போராட்டம். உண்மையாக வாழ துடிக்கிற, உண்மையாக இருக்க துடிக்கிற, உண்மையாக வாழ்றவனுக்கு அது இருக்க உண்டு. ஆனால் அவனுக்கு ரெட்டத்தனையான ஆசீர்வாதம் உண்டு. உண்மை உள்ள மனுஷனுக்கு தான் பரிவுற ஆசீர்வாதம் உண்டு. நெருக்க வருதுன்னு சொல்லிட்டு அசைஞ்சு கொடுத்து தப்பு பண்ணி தண்டா பண்ணி நடக்கிறவனுக்கெல்லாம் ஆசீர்வாதம் கிடையாது. உண்மையாக இருக்கிறவனுக்கு ஆசீர்வாதம் உண்டு, உண்மையாக நடத்துகிறவனுக்கு ஆசீர்வாதம் உண்டு. ஒரு நாள் வரும், எல்லாம் வரும், வர விடாமல் தடை பண்ணிட்டு இருப்பான். குறிப்பிட்ட காலகட்டம் ஆசீர்வாதத்தை வரவிட மாட்டான், கொடுக்க மாட்டான், பேசுகிறத கேட்க விட மாட்டான், சத்தியத்தை போயிச்சா கேட்க விட மாட்டான், நம்ம கூட யாரையும் சேர விட மாட்டான். ஆனால் கடைசியில் வரும், நம்ம என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய அளவுக்கு கருத்து ஜனங்களை கொண்டு வந்து நம்ம கருத்தில் போடுவார். ஆமீன். தும்பனா கூட பாஸ்டர் தும்பிட்டார், அற்புதம் நடந்துருச்சு அப்படியுமா. ஆமீன். நீ ஜபிக்க வேண்டாம், பாஸ்டரை பார்த்தோட நினைச்சு வந்துருச்சு அப்படிப்பாங்க. ஆமீன். மக்களே, உங்களுக்கு அது வரைக்கும் திட்டு தீட்டா உன் புருஷன் என் மனைவிக்கு முகத்தை பார்த்தாலே ஆசீர்வாதம் அப்படிம்பாங்க. ஆமீன். அதான் ஆண்டு ஆசீர்வதிக்கும் போது நான் எதுக்கு தான் வார்த்தையில் ஆண்டு சொல்கிறான்னு நினைக்கிறேன். நீங்கள் இன்னைக்கு என் கடவுள் என்ன பார்த்தா சனின்னு சொல்லிட்டு இருக்கிறார். நீ ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தால் அந்த சனின்னு சொன்ன வா என்ன செய்யும், என் மனைவிக்கு முகத்தை பார்த்துக்கிட்டு போனாலே கொட்டுத பச்செல்லாம் கொட்டி அப்படியே சொல்கிறாலும் கண்டு விட்டுவார். ஏன்னா நீ யாராக இருக்கணும், ஆண்டவருக்குள்ளே வாழணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தம் நீ சின்ன பிள்ளை போல ஆமாங்க, யாரோ நீங்களாவது உத்தமனாக இருக்கிறீங்கன்னு சந்தோஷம் ஏற்றுக்கோ. அவர் சொல்கிறது இதுதான் சொல்லுவார், என் மனைவி தான் பெரியவன். ஆமேன். நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது. சத்துருக்கள் இப்படிப்பட்ட வார்த்தைகள் விதைக்கிற வாயெல்லாம் எனர்ஜியும் இச்சை பேச்சு அட்டக்கும். நான் வசனத்தை சொன்னேன், யாரையும் பேசலை. எனக்கு யாரையும் பேச பிடிக்காது, வசனத்தை தான் பேச பிடிக்கும். யாரையும் மேன்மைப்படுத்த பிடிக்காது, வசனத்தை மேன்மைப்படுத்த பிடிக்கும். யாரையும் உயர்த்த பிடிக்காது, ஆனால் வசனத்தை உயர்த்த பிடிக்கும். ஆமீன். வசனம் யார்? இயேசு. இயேசுவை தான் உயர்த்த பிடிக்கும். வார்த்தை இயேசு. இயேசு தான் உயர்த்த பிடிக்கும். ஏன்னா அவரால் தான் நான் ரசிக்கப்பட்டேன்,
அவருக்கு நாமமே இல்லாமல் எனக்கு ரட்சிப்பு வந்ததில்லை. இந்த யோபுங்கிற பக்தனை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். அவர் சந்தையில் வந்து நின்னதே இல்லை. உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, ஏடாப்பா நீ அவரை பார்த்து கவனம் வச்சியா? என்ன தவிர கவனம் வச்சுக்கு சும்மா இருக்க மாட்டார். இயேசுப்பை எப்படி பேசுகிறோம், ஆண்டவரோட எப்படி பேசுகிறான் பார்த்தீங்களா? நீர் வியாதி போட்டுலாம் வச்சிருக்குது, அங்கே அவ்வளோ ஏற முடியும் அப்படின்னா. ஓஹோ அப்படியா, பெருமையை பேச உமக்க வேலையை எடுத்து பாரு, அங்கே என்ன அவன் தூசிக்கிறான் இல்லையா? வேலையை எடுத்தா முடிஞ்சு எல்லாம் வந்து உள்ள ஏறும். ஆமேன், அல்லேலூயா. வேலையை எடுத்து பாரு, எல்லாம் வந்து உள்ள ஏறும். அவன் உத்தமத்தை விட்டு மாறினா இல்லையான்னு பாவம். வியாதியை எடுத்தாச்சு, அங்கிட்டு ஒரு காக்கா வந்து இதை தூக்கிட்டு போச்சு, அங்கிட்டு ஒரு வெள்ளம் வந்து இதை தூக்கிட்டு போச்சு, இழுத்துட்டு போச்சு, அங்கிட்டு ஒரு பெரிய புயல் வந்து எல்லாத்தையும் அடிச்சுப்படுத்தி கொண்டு போச்சு. எல்லாம் போச்சு, மண் போச்சு, மலை போச்சு, மக்கள் போச்சு, குட்டி போச்சு, மாடு போச்சு, தொட்டை போச்சு, தூரல் போச்சு, எல்லாம் போச்சு. ஆனால் இவர் கட்டிட்டு வந்த அன்பு மனைவி மட்டும், அந்த அம்மா மட்டும் போகலை. ஏன்னா இவருக்க போடி, இவருக்கா போடி ஆகி போச்சு. என்ன பாடின தப்பாக இருந்துச்சிக்காதீங்க. மீன் சரீரத்துக்கு சரீரமாக இருக்கிற அம்மனி மட்டும் மிச்சம். எதுக்கு? அதான் ஒப்பந்தம். ஏன்னா இழந்து போன நன்மை அவருக்கு கொடுக்கணும்னு தட்டம் அதை வச்சிருக்கிறார். ஆண்டவருக்கு திட்டம். ஜீவனை மட்டும் கை வைக்காச்சு விட்டார். இதெல்லாம் எல்லாம் ஒரு ரகசியம் உண்டுங்க. அவர் என்ன சொன்னார்னா, இவருக்கு ஆசீர்வாதம் ஒன்றும் போகலை, பறி போகலை. பிசாசு மாயமாக கொடுத்தா மாயமாக கொண்டு போகிறான். அதுதான் ஒன்று. ஆண்டவர் சொன்ன வசனத்தின் ரகசியம் இருக்கு. உங்களுக்கு ஆண்டவர் பிசாசை ஏமாத்தினார் ஆண்டவர். அதான் உங்களுக்கு தெரியாது சொல்றது. கேட்டான் வியாதியை பிரியன்னு. இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதம் எல்லாம் உலகத்துக்கு வந்தது, உலகத்துக்கு போச்சு. அது ஆண்டவருக்கு கொடுத்த ஆசீர்வாதம் கூட தான் இருந்துச்சு. பரலோக ராஜ்யத்தில் உருவாக்கப்பட்ட எல்லா ஆசீர்வாதமும் அவருக்கு கூட இருந்துச்சு. மனைவி மட்டும்தான். திருமணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயப்பட்டது. எல்லாரும் நீங்களும் வாயிலே சொல்றீங்க. பரலோக ராஜ்யத்தின் தேவனால் கொடுக்கப்பட்டது துணை மட்டும்தான். ஆனால் அவரே சொல்லிட்டாரு, நீ எல்லாவற்றையும் நீ தொடலாம், ஆனால் ஜீவனை மட்டும் தொடலாம். அப்படிதான் எல்லா ஆசீர்வாதமும் எங்கே இருக்கு? ஒரு கணவன் மனைவி உறவுக்குள்ளே இருக்கு, ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்கு, உனக்குள்ளே இருக்கு. அப்போ பல்லவராஜ்யம் உலகத்துக்குரிய ஆசீர்வாதம் எல்லாம் எங்கே இருக்குன்னா உனக்குள்ளதான் இருக்கு. அதை நீங்கள் தேடி தான் நீ ஓடுற. நீ தேடி ஓட வேணாம், ஒன்றை தேடி அது ஒரு நான் சொல்கிறேன். அதுக்கு எப்படி? நான் தான் முதல்ல சொன்ன வார்த்தையும் சொல்கிறேன், இன்னும் சொல்கிறேன், ஒருக்கா கூட சொல்கிறேன். நீ கொடுக்கப்பட்ட கருத்தை உண்மையாக இருந்தால் போதும். எந்த வேலையா அதுதான் இங்கே இருக்கு, அடையாளமாக இருக்கு. அப்போ ஆண்டவர் சொல்கிறார் அவனுக்கு, பிசாச நீ எல்லாவற்றையும் எடுத்துக்கோ, காட்டு பறந்து பூ கொண்டு போயிடலாம், ஆனால் ஜீவனை மட்டும் தோடாது. உனக்கு அதிகாரம் கிடையாது. ஜீவனா அதுவும் ஆசீர்வாதம், அதுதான் ஆசீர்வாதம். அது இருந்தால் அவன் பெற்றுக்கொள்வான், அவனை தேடி வரும். ஏன்னா அவன் பரவராஜ்யத்துக்குரிய மேல். அந்த வார்த்தை தான் அங்கே உறுதிப்படுது. நல்லா வாசிங்க அந்த வசனத்தை. ஒருக்கா கூட நான் சொல்லி நான் இன்னும் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். கவனிங்க. அவன் சரி நமக்கு அது படிக்க வேணாம், இன்னும் படிச்சுக்கிட்டே நீங்கள் பைபிள் படித்தே பெரிய ஆள் ஆடுவாங்க. பைபிள் படித்தே குற்றம் கண்டுபிடிக்கிறவங்க. பைபிள் படித்தே பெரிய ஆள் ஆடுவாங்க. நீ 10 முறை பைபிள் படித்து முடித்தாலும் பரலோக ராஜ்யத்துக்கு போகணுன்னா
இயேசு சொன்ன வார்த்தையின்படி நடந்தால் தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். 100 தடவை பைபிள் படித்த பிரயோஜனம் இல்லை. முழங்கால் பண்ணிக்கிட்டு தூக்கி போட்டு முட்டி போட்டு இடித்து முட்டைக்காலையும் தேய்ச்சி தேய்ச்சி மொத்தம் தேய்ச்சாலும் உனக்கு பரலோக ராஜ்யம் கிட்டாது. வருஷத்துக்கு நடந்தால் தான் வார்த்தை போய் நடந்து நம்ம கிரியை குழந்தைய போல மாற்றினா எல்லாம் நமக்கு தான் சொல்லும். அந்த பூமியில் சக்கர நன்மையும் சொல்லும். அப்போ இந்த வசனத்தின்படி நம்ம பார்க்கும்போது எல்லா ஐஸ்வர்யத்தையும் வச்சிருந்த மனுஷன்தான் இந்த யோபு. ஆனால் இந்த யோபு வாழ்க்கையில் ஏன் இழப்பு வந்துருச்சுன்னா சாட்சி ஜீவித்ததுனால. அப்போ அதே நினைக்கிறாங்க, ஏன் அவனு வயிற்று அவனுக்கு அவன் என்ன செய்ய உலகத்தை நோக்கி ஓடிட்டு இருக்கான். அதனால் அவருக்கு எங்கிட்டா பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கணும். பணம் எல்லாம் உங்களை தேடி வந்துடும், உங்களை தேடி ஒன்றும் போகாது. ஆனால் நீ உள்ளவனுக்கு இல்லாத இருக்க உண்மையாக இருந்தால் எல்லாம் வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்களா? நம்ம என்ன சொல்கிறோம், அதுக்கும் ஒரு காரியத்தை ஒரு ரகசியத்தை சொல்லித்தாரேன். உண்மை இருக்கிறதெல்லாம் ஆண்டு கொடுக்கணும். இல்லாதவனுக்கு இருக்கிறவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனுக்கு இருக்கிறது எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி இயேசு உங்களுக்கு ஓமையும் வசனத்தை சொன்னார். இல்லாதவன் யார், இருக்கிறவன் யார்? கொடுக்கிறவன் யார்? இருக்கிறவன். இல்லாதவன் கொடுக்காதவன் இல்லாதவன். அதுதான் அர்த்தம். என்ன சத்தியம்? இந்த வேதோட சத்தியம் என்ன? கொடுக்கிறவன் இருக்கிறவன். இல்லை நான் நிறைய வரட்டு கொடுக்கலான்னு நினைக்கிறவன் அவங்க என்றைக்குமே அவன் நிறைய வரப்போகிறதும் இல்லை, அவன் பெற்றுக்கொள்ள போகிறதும் இல்லை, அவன் அவன் இல்லாதவன். இருக்கிறவன் கொடுத்துருவான். 50 காசு இருந்தாலும் இருக்கிறத போட்டவன் அவன் கொடுக்குறவன். இருக்கிறவன் அவனுக்கு கொடுக்கப்படும். இதுதான் வார்த்தை. அவன் கொடுத்தான், நம்ம என்ன செய்வோம்? 50 காசு இருக்கு, இதெல்லாம் எதுக்காக கொடுக்கணும்? கொடுக்க மாட்டோம். அப்போ நமக்கு இல்லை அப்படிம்போம். இதை கொடுத்தா நான் என்ன செய்வேன்? அப்போ இதை கொடு. அப்போ நீ இருக்கிறோம் நான் உனக்கு கொடு, அப்படி உனக்கு கொடுக்கப்படும். அப்போ இல்லாதவன் யார்? கொடுக்காதவன் இல்லாதவன். ஆமை கொடுக்குறவன் இருக்கிறவன். இப்போ 1 கோடி ரூபா இருக்கலாம், நீ 1 லட்சம் ரூபா கொடுத்தேன்னா எல்லாத்தையும் கொடு, எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ 1 கோடி கொடுக்குறவன்கிட்ட கர்த்தர் பயங்கரமாக அன்பு கூறுகிறார். கொடுக்கிறவர்கிட்ட கர்த்தர் பிரியமாய் 1 கோடி இல்லாத எல்லாத்தையும் கொடுக்குறவன் தான். நம்ம எல்லாத்தையும் கொடுப்போமா? வசனத்தை ரகசியத்தை எல்லாம் சொன்னால் என்னை ஒருத்தரும் பைபிளே திறக்க முடியாது. தெரியுமா உங்களுக்கு? ரகசியத்தை சொன்னால் அதுதான் சீசன் கேட்டாங்க. நேற்றுக்கு சொன்னேன், நான் எல்லாம் கொடுக்குறது யார்? அது எல்லா நிலத்தையும் விற்றாங்களே, ஒரு கதை அங்கே வருமே. எல்லா நிலத்தையும் விற்றாங்க, கொஞ்சோண்டு மறைச்சி வீட்டில் வச்சுட்டு ஒட்டி கொடுத்தா செத்தா. ஊழியம் செய்ய அப்போ சில ஊழியத்தில் எல்லாத்தையும் கொடுக்குறான். கொஞ்சத்தை கொடுத்து விற்று எல்லாத்தையும் கொடுக்கணும் நியமம். அவன் என்னைஞ்சா கொஞ்சத்தை வரைச்சி வச்சுக்கிட்டு கொடுத்தா. அங்கே ஆசீர்வாதம் இல்லை, செத்து போனான்னு பார்க்கணும். ஆமாம், 5 அப்போ 2 மீன் ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. எப்படி? எல்லாத்தையும் கொடுத்தாங்க. அந்த பையன் எனக்கு 1/2 மீன் 1/4 மீன் அது குறைபட்டிருக்கும். ஆனால் அவன் அப்படி எல்லாம் பூரணம். அப்போ இந்த வசனங்களெல்லாம் நம்ம தியானித்து பார்க்கும்போது பரலோகராஜ்யம் மேனிகள் நம்ம தான் பரலோகராஜ்யம். பரலோகராஜ்யம் நமக்கு தான் இருக்குது, நம்ம தான் பெரியவன். நம்ம என்ன செய்யணும்? எல்லாத்தையும் கொடுக்குறோம், எல்லாம் கொடுத்துடணும். தேவைப்பட்டு எதை கேட்டாலும் 2 வருஷம் இருக்குது, ஒன்று கொடுத்துட்டா உனக்கு ஒன்று தான். நாளை துவச்சி அதுதான் நீ நாளை போடுன்றது. ஓட்டை புத்தகத்திலே இருக்குது. பார்த்துட்டு எங்கள் வீட்லையா? எங்கள் வீட்டில் எனக்கு எந்த இது போடுன்னே இல்லை. நாளைக்கு அடுத்த உண்போம் குடிப்போம். அது அந்த காலம்.
இப்போ நாளைக்கு என்ன வஸ்திரம் கொடுப்போங்கிறது வேதப்படுற காலம் இந்த காலம். நாளைக்கு எண்ணத்தை தின்னும் அப்படி கஷ்டப்பட்டது அந்த காலம். இப்போ நாளைக்கு என் பிள்ளைக்கு என்ன ஆக்கி கொடுக்கலான்னு யோசிக்கிறது இந்த காலம். அந்த காலம் இது இந்த காலம். அது கற்காலம் பொற்காலம், இது அறிவின் காலம். உனக்கு அக்கிரம கிரியனால நீ செத்து போய் உழம்புற காலம். ஆனால் ரசிக்கப்பட்டுக்கொள், கிறிஸ்துக்காக வாழ் கற்றுடன் ஏற்றுவார். இப்போ இங்கே என்ன பாஸ்டர் இங்கே இப்படியெல்லாம் பேசுவீங்களாக்கும்? நம்ம வசனத்தை சொன்ன மக்களே, நம்ம கொடுக்க ஆமேன்னப்போ யார் நம்ம பரவராஜ் யார் பெரியவராக இருப்போம்? அதுதான் வார்த்தை. பெரியவராக யார் இருக்க முடியும்? கொடுக்குறவன், உண்மை உள்ளவன், எல்லாம் ஐஸ்வர்யம். இப்போ பிசாசி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டா விட்டு ஒன்றும் இல்லை. ஆனால் இப்போ உள்ளவனா இல்லாதவனா தருத்துறையுமே இல்லை. இவனை எடுத்துக்கிட்ட பிசாசு தான் தருத்துறான். பிசாசு இவனுக்கு ஆசீர்வாதத்தை எடுத்து எவருக்கோ கொடுத்து விட்டாங்க. அதை இவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமீன். ஆனால் என்ன செய்யலை? ஆண்டவரை மறுதளிக்கலை, கிறிஸ்துவோட அன்பை விட்டு போகலை. அவன் சிறுப்புலே போகிற தாழ்த்துனான். உக்காந்தாங்கன்னே இருந்தான். மனைவி சொன்னார், யோவே ஓ என்ற மனைவி எந்தோ போதே, நீ இன்னும் உயிரோட இருக்கா? சாவே இல்லையா? போ செத்து போயா? சொன்னது நான் இல்லை, நீங்கள் இல்லை, மனைவி. போமா, நீ வேற குழந்தைய வேற சும்மா இருமா. நல்லா ஆமீன். இந்த நன்மையில போடி பைத்தியாரி பேசாத நீ வா அப்படின்ட்டாரு. பைத்தியாரின்னு கூட சொல்லலை பற்றியா? ஏன்னா அவர் பைத்தியாரின்னு சொல்லியிருந்தா நாளைக்கு அவளுக்கு பைத்தியம் பிடிச்சி போகும். அதனால் பைத்தியாரின்னு கூட சொல்லலை. துணியில் அவ்வளோ அவர் அந்த நாளில் தனக்கு பிள்ளைகளை வளர்த்தாரு. உத்தமத்தில் அவரோட பிள்ளைகள் பாவம் செஞ்சுருப்பாங்கன்னு படிச்சுன்னு சொல்லிட்டு வளர்த்து நல்லா வச்சுருந்தார். ஆண்டோர் அவர் ஆசை விட்டு ஏற்றிட்டு இருந்தார். வியாதி போட்டு பார்த்து இருந்தார். அந்த வேலையில் கர்த்தரே அவரை சாட்சி கொடுத்தனால இப்படிப்பட்ட போராட்டம் வந்தாலும் அவருடைய வாழ்க்கையில் ரத்தத்துணையாக மாறினது என்ன? குழந்தைய போகிற தாழ்த்தார். சிறு பிள்ளை போல மனையை பார்த்து போடி பேச்சு பேச. அப்போ அவருக்கு எவ்வளோ நன்மையை தந்தார், எவ்வளோ ஆசீர்வாதத்தை தந்தார். அவர் அதை எடுத்துக்கிட்டார் போட்டோம். ஆனால் நம்ம நான் இடத்த கொண்டு போக்கு ஆமீன். அப்படிங்கிற அந்த அந்த எண்ணத்திலே அவர் போயிட்டார். அதனால தான் பிசாசு வைக்கப்பட்டு போ. அது மட்டுமா சிநேகிதன் ஐயோ இப்படி வாழ்ந்த மனுஷன் இப்படி ஆகிட்டாரு. எல்லா சிநேகிதர் இவளுக்கு வருத்தம் குறிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அவர் சொன்ன ஆண்டவரே இவர்களை ஆசீர்வதித்து ஏற்றும். இவங்க தெரியாமல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து சிலுவை தூக்கிட்டு இருக்கும்போது நீயும் காத்துக்க என்னையும் காத்துக்கன்னா தெரியாமல் பேசுகிறாங்க. வஸ்திரங்களை பக்கிட்டு கொடுத்து சண்டை போட்டு இருந்தாங்க. தெரியாமல் பண்ணுறாங்க. இவனை சிறுவர் அறையின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. தெரியாமல் சொல்கிறாங்க. என்னார் எல்லாவற்றையும் மன்னித்தா மறந்தா இன்றைக்கும் உயிரோடு எழுந்து அநேகருக்கு தெய்வமாய் மாறினார். யோவுடைய வாழ்க்கையில் யோபு அடையாளம். ஆமீன். யோபு சொன்னான், எல்லாவற்றையும் பெற்றேன், எல்லாவற்றையும் இழந்தேன், ஆனால் கர்த்தர் நாம் மகிமைப்படும். அது ஒரு உண்மையோடு சொன்னான், சாட்சி பெற்றனால அவன் இழந்து போன எல்லாவற்றையும் இரட்டத்தனைய நாலதனைய பெற்றான். நான் சொல்ல காரணம் சிறு பிள்ளைய போல தாழ்த்திட்டான். மனைவியை கூட கோபப்படலை. ஆமேன். நீங்க அதை புரிஞ்சுக்கணும். அல்லது சத்தமாக சொல்லுங்களேன். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் உலகத்துக்குரிய நன்மைகள் எல்லா அசுவத்தையும் இழந்தாலும் அவன் பெரியவன். கிறிஸ்துவுடைய சாட்சி பகுதி நிமித்தமாக, கிறிஸ்துக்குள் வாழ்ந்து கஷ்டப்பட நிமித்தமாக நீங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கலாம். நீங்கள் தான் பெரியவன் என்று வேதம் சொல்லுங்கள். கிறிஸ்துவுக்காக எல்லாம் இழந்து, நன்மை செய்து எல்லாம் இழந்து,
கண்ணீரோடு கவலையோடு கைவிடப்பட்ட சூழல் இருந்தாயோ பயப்பட நீதான் பெரியவன். இன்றைக்கு குடிப்பதற்கு ஆகாரத்துக்கு கூட கஷ்டப்படுகிறேன், பிள்ளைகளை படிக்க வைப்பது கஷ்டப்படுகிறேன், இல்லை பிள்ளைகளை நடத்தும் கஷ்டப்படுகிறேன், வியாதி வறுமையினால் கஷ்டப்படுகிறேன். நான் அன்றைக்கு முடிந்த நாளெல்லாம் ஆண்டவருக்காக ஓடினேனே, அதனால் நான் கஷ்டப்படுகிறேன் என்று சொல்லி வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய். பயப்படாதே, நீதான் பரவராஜ்ய பெரியவனாயிருப்பாய். இதை தாழ்த்தி ஒப்புக்கொடு. கர்த்தர் உன்னை உயர்த்த நாட்கள் வரும். இந்த உலகத்தில் உன்னை பெரியவனாக்குவா, உன் பிள்ளையை பெரியவனாக்குவா, உன் குடும்பத்தை பெரியவனாக்குவா. உன் குலத்துக்கொண்டு கோத்தத்துக்கொண்டு தெரிந்து கொண்டு நீ எந்த மார்க்கத்தாளாகி எந்த மதத்தாளாகி இருந்தாலும் எவர் யாராயிருந்தாலும் வருஷத்தை வார்த்தையை கேட்கிற தெய்வ பிள்ளை நீ உண்மையாக இருக்கிற நிமித்தம், நீ ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையாக இருக்கிற நிமித்தம் எதையெல்லாம் இழந்தாயோ நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். இதான் எவன் பெரியவன்? இந்த உலகத்தில் நீ ஆசீர்வதிக்கப்பட்டு பெரியவனாயிருப்பாய். நீதான் பெரியவன் என்று வேதம் சொல்லு. ரியா காட்சி பாலாபி எல்லாம் ஜெபிப்போமா? கண்களை மூடுங்க. ஆண்டவரே, நாளைய தினத்தில் எவன் பெரியவன்கிற வார்த்தையோடு இந்த யோபு பெரியவனாயிருந்தால் அந்த நடந்த நேரங்களில் நாளைய தினத்தை யார் பெரியவனுங்கிற ஆண்டவருக்கு பிள்ளைய போவர் தாழ்த்தி ஒப்புக்கொண்ட மனுஷன் பெரியவனு சொல்ல வார்த்தையின்படி இன்றைக்கும் புதிய வசனங்கள் வார்த்தையை கேட்கும்படி கற்றுக்கிறிச்சு. இப்போ வியாதிப்பட்டு பலவீனப்பட்டு விடுதலை பெற முடியாதபடி திணறிக்கொண்டு இருக்கிற எங்கள் பிள்ளைகள் ஒருத்தருக்கொருத்தர் அன்பு செலுத்தி ஆண்டவரே சமாதானம் உள்ளவர்களாகி சந்தோஷம் உள்ளவர்களாகி தேவனுடைய ராஜ்யத்தை சுற்றி கொள்ளும்படிக்கு அப்போ இறக்கம் செய்வீராக. ஒருத்தருக்கொருத்தர் அன்பு செலுத்துகிற கணவன் மனைவி உறவுக்கள் அன்பு செலுத்துகிற ஒரு மனப்பக்குவம் உண்டாகும்போது அவர்கள் பெரியவனாயிருக்கிறார்கள். கற்ற வார்த்தையின்படி வசனத்தின்படி ஒருத்தருக்கொருத்தர் அன்பு செலுத்தி தனக்கு உரியவர்களை அன்பு செலுத்தி தனக்கு கொடுத்தவைகளை அன்பு செலுத்தி உண்மை ஊத்தமாய் இருக்கிற மனுஷன் பெரியவனாய் இருக்கிறார் என்று சொன்ன வார்த்தையின்படி பெரியவனாய் இருக்கும்படிக்கு வியாதிகள் மாறட்டும், பலவீனங்கள் மாறட்டும், போராட்டங்கள் மாறட்டும், துறைத்தருக்கு அதிகாரங்கள் செயலந்து போகட்டும், மந்திரவாத கிரிகள் அழிக்கப்படட்டும், வெள்ளசூனிய கற்றுகள் உடைக்கப்படட்டும், பார்வனின் சேனை எழுப்பிடிக்கிற கிரிகள் பிள்ளைகள் ஆண்டவருக்குள்ள கிறிஸ்துவுக்குள் உண்மையாக நீக்க விடாதபடி போராடுற கிரிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறி போகட்டும். இவர்கள் பெரியவராய் பூமியிலே வாழ முடியாதபடிக்கு சிறுமைப்பட்ட சூழ்நிலை இருப்பதற்கு காரணத்தை உண்டு பண்ணுகிற பத்திரான பைகளில் ஆசிரியர்களை போக வைக்கிற பொருளாதார கிரியில் அழிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் இப்போ அடியை ஜெபித்து கொண்டிருக்கும்போது கர்த்தருடைய வல்லமை பர்வதத்தில் இறங்கி ஒவ்வொரு இல்லங்களின் மேலும் வெளிப்படும்படிக்காக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கர்த்தர் மகிமையான வல்லமை இப்போ ஜெபித்து கொண்டு இருக்கும்போது இறங்கி வருவதாக இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன். பரலோக தகப்பனே, நீ காற்று, நீ ஜீவனுள்ள தெய்வம், நீ ஜீவனுள்ள தெய்வம், நீ ஜீவனுள்ள தெய்வம் என்பதை காணத்தக்கதாய் கற்றுக்கிறீச்சு. இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க பலப்படுத்தி இறக்கிச்சு நன்மையாய் நிரப்பும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என்ன தேவைப்படுகிறேன்? இன்றைக்கு கர்த்தருடைய வசனம் வார்த்தைகள் உங்களோடு வந்தது. நாளைய தினத்திலும் வாங்க, நிகழ்ச்சியை பாருங்கள், கற்றுக்கிட்டு வராங்க. ஆமென்.